ओम ममः ओम तवः ओम प्रणः ओम महः सर्वधीद यज्ञस्य महानक्षत्रयदि भवनकं यज्ञेनां यज्ञस्य महादेव देवादि प्रदित्रमनुष्यम् अग्नीश्वरकं ज्वाले वर्ध प्रदित्र पद्मिष्ट उपदरक्ष बहारंभत्रदिष्टं गरिष्ये प्रदित्रकम् आवाहन स्थापन शनिधान ऋग्बन्धन अवदण्डन स्त्रेणो प्रदित्रमीश भवदकम् उत्रे पूर्णे श्रद्धि महायक्षणे दष्टं प्रणमीद अग्नीश्वरत्रं भवदं प्रदीक्ष महेन्द्र सत्य रमण्यं देवभ्यो नमो नमः प्रदित्रकम् अर्घ्यं दत्वदा अर्घ्यं दत्वदा अर्घ्यं दत्वदा பெரியவர் சொல்லியிருக்கா பஞ்சபூதம் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கா. காரணம், நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இறைவன் தான், அமரக்கூடிய பூமி இறைவன் தான், அருந்தக்கூடிய நீர் இறைவன் தான். காரணம், இந்த பஞ்சபூதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இறை சக்தி தான் அதை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையால் பஞ்சபூதத்தில் முதலில் தோன்றியது ஆகாயம், இரண்டாவது தோன்றியது பூமி, மூன்றாவது தோன்றியது நீர் காற்று மண் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். அதில் இறைசக்தி பெற வேண்டும் என்றால் இரண்டை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒன்று அக்னி, இன்னொன்று வருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர். காரணம், அக்னிக்கு வந்து ஈர்ப்பு சக்தி உண்டு, நீருக்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. கடவுள் எங்கன்னு கேட்டால் கையை மேலே காட்டுவோம். இப்போ இறைசக்தி என்பது மேலே பரவேற்குன்னு சொல்வார்கள். பரவேற்கக்கூடிய இறைசக்தி ஒன்றாக இணைக்கக்கூடிய தன்மை வேத மந்திரங்கள், அதாவது ஓசைகள். அந்த ஓசைகள் வந்து இறைசக்தியை ஒன்றாக இணைக்கும். ஒன்றாக இணைத்த இறைசக்தியை இந்த அக்னி வந்து ஈர்த்து பரவச் செய்யும். காரணம், பந்தத்தையே கொளுத்தி தலைகளாக திருப்பி வச்சாலும் மேல் நோக்கி தான் ஜுவாலை இருக்கும். ஏன்னா புவியீர்ப்பு சக்தின்னு சொல்லப்படுது மேல் நோக்கி இருப்பதனால், காந்த சக்தி மேல் நோக்கி இருப்பதனால் அந்த ஈர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த அக்னி. அதே மாதிரி நீருக்கு வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இறைசக்தியை இந்த இரண்டு பேரை முன்னிறுத்தி எந்த இடத்தில் வேணும் இறைசக்தி பரிமாற்றம் செய்ய முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். ஆகையால் பஞ்சபூதத்தில் எப்போதும் தீர்க்கமாக இறை கடாட்சகம் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு ஒரு பொருள் நேராக தர்றது அக்னி தான். வேற எந்த